பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மத்தியான நேரத்திலும் கூட நம்ம எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியா கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எல்லாரும் இந்த நேரத்தில் நாம் உற்சாகத்தோடு ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இந்த கடைசி காலத்தில் நம்ம பார்க்கும்போது நல்ல பாடல்களை பாடுறதுக்கு நல்ல உற்சாகமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி நல்ல பிரசங்கம் மெசேஜ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் உற்சாகமாக இருக்கிறாங்க. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் பேக் அடிக்கும். ஏன்னா ஜெபிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியாது, யாருக்கும் விருப்பம் இருக்காது. அந்த விருப்பம் இருக்காதுன்னு சொல்றதை விட ஜெபிக்கிறதுக்கு சத்ரு என்ன செய்ய மாட்டான்னா இடம் கொடுக்கவே மாட்டான். அது ஒரு சத்ருவினுடைய தந்திரம். ஏன்னா ஜெபித்தாதான் பாட்டு பாடிட்டு போயிட்டா ஒன்றும் இல்லை, அவனுக்கு ராஜ்யம் ஒண்ணுமே அசையாது. பிரசங்கம் பண்ணினாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. சில பேர் ஏற்றுக்கொள்வாங்க, சில பேர் விட்டுருவாங்க, அவ்வளோதான் அதோட. ஆனால் ஜெபிக்கும் போதுதான் சாத்தானின் ராஜ்யம் என்ன செய்யும், அசைக்கப்படும். அந்த ஜெபம் ஜெபிக்க விடாதபடி சத்துரு என்ன செய்வான் தெரியுமா, எல்லா மக்களையும் பெரிய பெரிய ஊழியக்காரங்களையும் கூட அவன் கை வைப்பான். அவன் ஜெபிக்க விடாதபடி எப்படியா தடை பண்றதுக்கு என்னெல்லாம் அவனுக்கு யுக்தியை செய்வான். ஆனா நம்ம தேவ பிள்ளைகள் இந்த சத்ருவின் தந்திரங்களை அறிந்து நாம் என்ன செய்யணும், அதற்கு எதிராக நிற்கணும். அதான் வேதம் சொல்கிறது, சாத்தானின் தந்திரங்கள் உங்களுக்கு அறியாதவைகள் அல்லவே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம அவனுக்கு நமக்கு முடியல, ஆண்டவருக்கு தான் தெரியும், எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படியே நம்ம அதுக்கேற்றவாறு தாளம் போட்டுட்டு இருந்தோம்னா அந்த தாளத்தை போட வைக்கிறதும் அவன் தான். அது நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஏசப்பாக்கு தெரியும் எனக்கு கஷ்டம், எனக்கு சரீரம் பலவீனமா இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அதெல்லாம் செய்யணும் இல்லை ஏசப்பா, இதெல்லாம் ஓடணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுருவோம். ஆனா இந்த காரியங்களை செய்ய ஞாபகப்படுத்துறது, இந்த யோசனையை தாரதே சாத்தான் தான். சரியா? அதனால நம்ம இந்த தந்திரத்தை அறிஞ்சிட்டு எப்படியா நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கதான் செய்யும், எவ்வளவோ வேலைகள் பாருங்க. ஒரு பெரிய நாட்டையே ஆட்சி செய்த அந்த யோசேப்பை பாருங்க, தானியேலை பாருங்க, எவ்வளவு அலுவல்கள் இருக்கும். அந்த வேலையிலையும் கூட அவன் 3 நேரம் தவறாமல் தானியேல் அந்த பலகணிகளை திறந்து வைத்து ஜெபித்தானா. பாருங்க எப்படி இருந்திருக்கும். பாருங்க எவ்வளவு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ், காலையில ஒரு 1/2 hour ஜெபிக்கிறதுக்கு முடியல. என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், நிறைய நேரம் நானும் தவறி இருக்கேன். அதனால இந்த மத்தியான வேளையில கொஞ்ச நேரம், ஒரு 20 மினிட்ஸ் தான், 2 மினிட்ஸ், ஒரு 5 குறிப்புகளுக்கு நமக்கு ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். நம்ம ஒரு பல பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது நமக்கு உற்சாகம் இருக்கும். தனியா ஜெபிக்கும் போது உறக்கம் வரும், லோன்லி அப்படியே உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அப்படி ஜெபிக்கிறவங்களும் நிறைய பேர் ஏராளம் தேசத்துல இருக்கிறாங்க. நிறைய தெய்வ பிள்ளைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், நிறைய லேடிஸ் இருக்கிறாங்க. நிறைய பேர் தனியா இருந்து ரூமுக்குள்ள உட்கார்ந்துருந்து அப்படி ஜெபித்துட்டே இருப்பாங்க. ஆவியில அக்கினியா இருந்து
ஜபிச்சுட்டே இருப்பாங்க. எப்போது அவங்க வாயில அந்நிய பாஷை அபிஷேகம் நிரம்பி வந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிறைய லேடிஸை நான் பார்த்துருக்குறேன். நல்லா ஜெபிப்பாங்க, உற்சாகமா இருப்பாங்க. அவங்கள பார்த்து நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, நாம அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும். இந்த நாட்கள்ல ஜெபிப்போமா. நான் நிறைய நேரம் எடுக்க விரும்பல. இந்த மத்தியான வேளையில எல்லாரும் சீக்கிரமா நம்ம எல்லாரும் கண்களை மூடி உற்சாகத்தோடு, ஆண்டவரே எனக்கு அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, எனக்கு பலன் தாருங்கப்பா. நான் ஜெப உற்சாகத்தோடு, நாம எதை செய்தாலும் உற்சாகத்தோடு ஜெபிக்க வேண்டும். நாம அதிகாலையில நம்ம பார்த்தோம், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு தான் அவர் ஆண்டவருக்கு வேணும். இந்த மத்தியான வேளையில நம்ம எப்படி செய்யணும் தெரியுமா? உற்சாகமாய் ஜெபி கொடுக்கறது என்னது? நம்ம இப்போ உற்சாகமா நம்முடைய நேரத்தை கொடுக்குறோம். ஏனோ தானோன்னு, ஐயோ இந்த நேரத்துல இப்படி வந்துட்டோமே, இவ்வளவு நேரம் கொடுக்கணுமே அப்படின்னு இல்லை. இந்த நேரத்துல ஜெபிக்கலாம், நம்ம எப்படியாவது ஜெபிப்போம். எங்கேயோ ஒரு மூலையில ஒரு ஆளு ஜெபிக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. ஏதோ நம்ம எல்லாம் நல்லா இருக்கோம், ஏதோ காரியம் நன்மைகள் நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம நினைக்கிறோம். அது நம்ம மூலமா இருந்தா எப்படி இருக்கும்? ஆண்டவர் பாக்குறாருல்ல, அதை நம்ம செய்ய போறோம். சரியா? இப்போ எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஜெப ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா, ஜெபிக்கணும், அந்த கிருபையை தாங்கப்பா. ஓய்வில்லாம ஜெபிக்கிற அந்த ஜெப கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரி பலா ஷபா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு ஊற்றுங்கப்பா. ஜெபத்தினால ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ராஜா. எங்கோ 2 3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்துல நாங்கள் ஒருமனப்படுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அம்மே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியில இறங்கி வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேசத்துக்காக ஜெபிக்க, ஜனங்களுக்காக ஜெபிக்க, திறப்பில நிற்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, எங்கள் ஜனங்கள் உம்மை அறியணுமே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இன்னும் உம்மை ஏற்றுக்கொள்ளணுமே அப்பா. இந்த உலகத்தின் விக்கிரக கோட்டைகள் எங்கள் தேசத்துல மாறணுமே என்று சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் உபவாசித்து நான் ஜெபிக்கணுமே, உபவாசித்து நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. அப்பா, இந்த வேலையை நீர் எங்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீரே நடத்தும், ஆவியானவரே நடத்தும். ஞாபகப்படுத்தி தாங்க, நாங்க எந்தெந்த காரியங்களுக்கா ஜெபிக்கணுமோ நாங்கள் ஜெபிக்கட்டும் அப்பா, ஜெபிக்கட்டும் ராஜா. அப்பா, எரேமியா சொன்ன போல தலை தண்ணீர் கண்கள் கண்ணீர் நீரூற்றானால் நலமாயிருக்கும் என்று சொன்னது போல் நாங்கள் கண்ணீரோடு உடைய சமூகத்துல ஜனங்களுக்கு திறப்பில் நிற்கிற கிருபை எங்களுக்கு தருவீராகப்பா, தருவீராக. உங்க கரங்களே ஒப்பு கொடுக்கிறோம், ஆழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். முதலாவதாக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்ம முதல்ல தேசத்துக்காக தான் நம்ம ஜெபிப்போம். தேசத்துக்காகவும் தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு அது விசேஷ நன்மையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை கொடுக்கிற உங்களுக்கோ எனக்கோ இந்த நாட்டை ஆள முடியுமா? முடியாது. நாட்டை ஆளுன்னு சொன்னா கூட நம்மளால முடியாது. ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு விசேஷ கிருபை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதனாலதான் ஆண்டவர் அவங்கள தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே அவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் நல்ல ஆரோக்கிய சுக பலனை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்க வேண்டும். இனி வரப்போகிற எலெக்ஷன்ல
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மட்டும் வர வேண்டும். அதற்கு இடையூறாய் எந்த தந்திர மந்திரம், எந்த காரியங்களை சத்துரு விதைக்க முடிஞ்சாலும் அது ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகி போக வேண்டும். இந்த காரியங்களுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனதோடு இந்த காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த வேளையில கூட கர்த்தாவே, எங்கள் ஜனங்கள், பக்தி உள்ள ஜனங்கள் அப்பா, ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, தெய்வத்தை தேடி அலைகிற பிள்ளைகள் அப்பா, எங்கள் தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உண்மை அறியட்டும் அப்பா, ஜீவனுள்ள தேவனை அறியட்டும் அப்பா, வீணான காரியங்களுக்கு தேடி அலையாதபடி என் தேவன் அவர்களுடைய உள்ளத்துல நீங்க பேசுங்க, நீங்க கிரியை செய்யுங்க, அவங்களை உங்க பக்கமாய் கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க ராஜா. ஹல்லேலூயா. எல்லா மூட நம்பிக்கைகள், அறியாமைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக ராஜா. சாத்தானின் சதி ஆலோசனைகள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே, அவனுடைய தந்திர யோசனைகள் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவன் உம்முடைய பிள்ளைகளை இழுத்துக் கொள்வீராக. அதுபோல எங்கள் தேசத்தை ஆளுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன காரியத்தை நிலைநாட்ட வேண்டும், செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்த கூடாது என்பதை அவர்கள் நன்றாய் அறிந்து தேர்ந்து செய்யும்படியான கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக அப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. உங்க கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதுபோல ஆண்டவர் வருகிற நாட்களிலே வரப்போகிற எலெக்ஷனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் அந்த எலெக்ஷனை பொறுப்பெடுங்கப்பா, பொறுப்பெடுங்க ராஜா. சர்வ வல்லமை எந்த மனிதனுக்கு ஆளுகை அதிகாரமும் எல்லா அதிகாரங்களுக்கு மேலான அதிகாரம் உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்க வெளிப்படுத்துங்க, செயல்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத எந்த அதிகாரங்களும் வரக்கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தினால தடை பண்ணி ஜெபிக்கிறோம். தேவன் செயல்படுத்த நினைத்த காரியங்கள் மட்டும் வரட்டும். தேவன் அப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் தேசத்துல பெரிய காரியங்களை செய்யுங்க. தேசமே பயப்படாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், செய்வார், செய்ய போகிறார் என்று சொல்லி மகிழ்ந்திருக்க கிருபை தார். அப்படியே நீர் எங்களுக்கு செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. பாருங்க, ஏதோ ஒரு இடத்த நான் மறந்துட்டேன். அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு டைம் ஆயிட்டான். உடனே அந்த பிள்ளை ஓடி வந்து ஒரு ஷேர் ஆட்டோல யாருன்னா 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, 6 7 கிளாஸ். ஆனா அந்த பிள்ளை அந்த ஆட்டோக்காரன் துன்புறுத்தினது, வன்முறை படுத்துறத பார்த்துட்டு அந்த பிள்ளை கதறி அழுது சத்தத்துல ஆட்கள் வந்துருவாங்கன்னு பயந்து அந்த ஆட்டோக்காரன் இடையிலே அந்த பிள்ளை இறக்கி விட்டுட்டு போயிட்டான். பாருங்க, என்ன பாதுகாப்பு! நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை, பாதுகாப்பே இல்லை. 35 வயசான பெண்ணோ பையனோ, 18 வயசான பெண்ணு பையன் கூட தொடர்பு. இப்படிப்பட்ட அலங்கோலமான காரியங்கள் நம்முடைய தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அருவருக்கப்பட்ட வேசி மார்க்கம், விபசார மார்க்கம். நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. குட்டி பிள்ளைகளுக்கு இது கடத்திட்டு போறாங்க. இப்படிப்பட்ட அலங்கோலமான காரியங்கள் நம்முடைய தேசத்துல அடிக்கடி ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு சில காரியங்கள் தெரிகிறது, சில காரியங்கள் தெரியவில்லை. இந்த காரியங்களை எல்லாம் நம்முடைய சிந்தையில வைத்து, ஆண்டவரே இதற்காக நான் பரிந்து பேசி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஏனோ ஏதோ நடக்கிறது, அது நடந்துட்டு போட்டு, அது அப்படியே இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதை கண்டும் காணாதது மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. ஆண்டவருடைய சமத்துல ஒரு நிமிடமாவது ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு இறங்குங்கப்பா, இப்படிப்பட்ட பாவங்கள் நடக்கிறதே, மனமிறங்கும். எங்களை அப்படி ஜெபிக்கும் போது, நாம் அப்படி ஜெபிக்கும் போது கட்டாயம் நமக்கு அது ஆசீர்வாதம். நம்முடைய தேசத்திலையும் அந்த காரியங்களுக்கு தேவன் செவி கொடுத்து எங்கேயோ ஒரு பிள்ளை பாதுகாக்கப்படும், எங்கேயோ ஒரு ஆபத்து வராமல் பாதுகாக்கப்படும். தேவன் செய்வார், நிச்சயமாய் செய்வார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க போறோம். ஜெபிப்போமா? கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காரியங்கள் நான் சொன்ன எல்லாவற்றையும் மனதில் வைத்து, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்கப்பா, இந்த காரியங்களுக்கு இறங்குங்க அப்பா. எங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்கப்பா. ஆண்டவரே அவங்களால எங்கேயுமே தனியா போக
முடியலப்பா. அந்த பிள்ளை யோசிக்காம அந்த ஷேர் ஆட்டோவில் ஏறி இருப்பா, அவசரமா ஸ்கூலுக்கு சீக்கிரம் போகணுமேன்னு சொல்லி. ஆனாலும் அந்த பரிதாபம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பை கொடுங்க. பெற்றோர்கள் மிகுந்த ஞானமா இருக்கட்டும்ப்பா, கிருபை கொடுங்கப்பா. இந்த பொல்லாத மிருகத்தனமான மனிதர்கள் மனம் திரும்புவார்களாக. தங்களுடைய பிள்ளை, தங்களுடைய சகோதரி, தங்களுடைய தாய், இப்படிப்பட்டவர்கள் இப்படி வரும்பொழுது அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே, காதலுக்காக எதையோ செய்து எங்கெங்கெல்லாமோ செய்து தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போயிருக்கிற பிள்ளைகளை ஏராளம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உணர்வை கொடுங்கப்பா. வாலிப பிள்ளைகள் எல்லாம் தங்களை காத்து கொள்ளட்டும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளட்டும். கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. தேவனே, எங்கள் தேசத்துல இப்படிப்பட்ட பாவங்கள், அக்கிரமங்கள், எங்கள் அநியாயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. விபச்சாரம், வேசி, மார்க்கம், அருவருக்கப்படத்தக்க காரியங்கள், திருமணத்துக்கு முன்னதாகவே கர்த்தர் பிரியமில்லாத காரியங்கள், இவைகள் எல்லாம் எங்கள் தேசத்திலிருந்து மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, குற்றமில்லாத இரத்தங்கள் சிந்தப்படுகிறது அப்பா. அநேக சின்ன குழந்தைகளை காணலப்பா, எங்க போறாங்க நரபலிக்கு ஆண்டவரே. இன்னும் என்னென்ன காரியங்கள் நடக்கிறதப்பா ஆண்டவரே. அந்த கூக்குரல்கள் உங்களுடைய சமூகத்துல வந்துட்டுகிறது தகப்பனே. எங்களுக்கு எங்கள் தேசத்துக்கு இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இறங்குவீராக. இந்த பாவங்கள், இந்த காரியங்களை எங்கள் தேசத்துல செயல்படுத்த வைக்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை கொட்டிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. தேவன் எழுந்தருளி நியாயம் செய்வீராகப்பா. அற்புதமான காரியங்களை, பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்துல இருந்து வெளிநாடுகளுக்கு படிக்க போகிற பிள்ளைங்க, வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போறாங்க, வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளை வெளிநாட்டுக்காரங்க நிறைய பிள்ளைங்களை துன்புறுத்துறாங்க, கஷ்டப்படுறாங்க. சில பேரை திரும்பவும் அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்க அங்க போய் கடந்து கஷ்டப்படுறத நிறைய நியூஸ்ல நம்ம பார்க்குறோம், கேட்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்யும் போது நமக்கு இருதயம் எவ்வளவு வேதனைப்படுது. நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தங்க போய் கஷ்டப்படும் போது எப்படி இருக்கும், அதுபோல வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களையும் கூட இங்க நம்ம நாட்டுக்காரங்க துன்பப்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட சில காரியங்கள் மனிதர்களை துன்பப்படுத்துறது. அப்படி செய்யும் போது எவ்வளவு வேதனை பாருங்க. அந்த மாதிரிப்பட்ட காரியங்களை மனித நேயத்தோடு நடந்து கொள்கிற மனிதர்களாய் மாறும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காரியத்துக்காக நாம் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ பிள்ளைகள் வீடுகள்ல, எத்தனையோ பிள்ளைகள் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைங்க படிக்க முடியாதபடி, சில பிள்ளைங்க இறந்து சடலம் தான் வருது வீட்டுக்கு. அப்படி கூட படிக்க முடியாதபடி அங்க என்ன நடக்குன்னே தெரியாது. நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பு வேண்டும் இல்ல? எல்லாரும் ஜெபிப்போமா? ஒருவேளை என் வீட்டுல அப்படி யாரும் இல்லை, நான் எதுக்கு ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது பெரிய பாவம். யாருக்காகவோ நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம பிள்ளைகளை எங்கேயோ என்னதோ செய்யறாங்க, பாதுகாக்கப்படுவாங்க. ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இந்த வேளையில இந்த விண்ணப்பத்தை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தகப்பனே, வெளிநாடுகள்ல இருக்கிற எங்கள் பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, சுற்றுலா போயிருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்கப்பா. யார் மூலமும், எந்த காரியமும் மூலமும் பிள்ளைகளுக்கு எந்த இடரெல்லாம் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே, அங்க இருந்து வந்தவர்களையும் கூட நாங்கள் இங்க துன்பப்படுத்த கூடாது. அவர்களையும் நாங்கள் சமமாய் நினைத்து அவர்களை நேர்த்தியாய் நடத்தக்கூடிய கிருபையை இங்கு எங்கள் தேசத்திலையும் ஜனங்களுக்கு கொடுப்பீராகப்பா. யாரும் கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது ஆண்டவரே. மனிதர்களை துன்பப்படுத்தாதபடி மனித நேயத்தோடு காணப்படுகிற நல்ல குணத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஊழிய செய்கிற பிள்ளைகள், விசுவாச குடும்பங்கள்,
இவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நாம் மிஷினரிகளுக்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, மிஷினரிகள் தங்களுடைய குடும்பத்துக்காக வாழல. அவங்க தங்களுடைய பிள்ளைகளையும் எங்கேயோ டோனாவூர்லையோ வேற எங்கேயோ கொண்டு விட்டுட்டு அவங்க கடல் கடந்து அல்லது மலை கடந்து மிஷினரிகளாக ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே படிக்க வைக்க முடியாது பிள்ளைங்களை, தங்க வசதி இருக்காது, காடுகளில் குகைகளில் அங்கே இங்கேயோ செய்து இருந்துட்டு ஏதோ கிடைக்கிற பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு அவங்க அங்கேயே இருந்து அந்த மக்களுக்கு அவங்களோட சேர்ந்து அப்படியே ஆண்டவருக்கு வசனத்தை சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ள வழி நடத்திட்டு இருப்பாங்க. பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பே இருக்காது. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும். அது போல மிஷினரி பிள்ளைகள் நன்றாவே படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க அதை பற்றியே நினைக்க மாட்டாங்க. எப்படியாவது தேவராஜ்யம் கட்டப்படணும்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பாருங்க, நம்ம பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுறோம். ஞாயிற்றுக்கிழமையும் விட மாட்டேங்கிறோம். அதையும் அன்னைக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதும் டியூஷனுக்கு அனுப்புறதுமா நம்ம எவ்வளவு கேர் எடுக்கிறோம். அந்த பிள்ளைங்களை யாரு பாப்பா? பாருங்க, அந்த பிள்ளைங்களுக்கு பொது அறிவே இருக்காது. ஆனாலும் பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவங்கள விட்டுட்டு போயிருக்காங்க. பாருங்க, அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டாமா? அவங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே 2 நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் தேசத்துல அப்பா மிஷனரிகளாய் உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் போயிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அந்த பிள்ளைகள் எங்க இருந்தாலும் உங்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, அவங்க என்ன ஆகாரம் சாப்பிட்டாலும் அது நல்ல ஹைஜீனிக்கா அவங்களுக்கு மாறட்டும் ஆண்டவரே. எந்த நோய் நொடி இல்லாம பிள்ளைங்க வாழட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்க பிள்ளைங்க தேர்ந்து சிறந்தவர்களாய் மாற கிருபை செய்யுங்க. அவங்க உங்க ராஜ்யத்தை கட்டுகிற அவர்கள் பெற்றோர்களுக்கு தேவ கிருபையை கொடுங்கப்பா, வாக்கு வல்லமையை கொடுங்கப்பா, அதிகாரத்தை கொடுங்கப்பா, உங்க கிருபைகளை கொடுங்க, வரங்களை கொடுங்க, கன்னிகளை கொடுங்கப்பா. சாத்தானின் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கும்படியான வைராக்கியமுள்ள கிருபைகளை சந்ததிகளாய் மாற்றுவீராக ராஜா. இன்னும் அநேக வாலிபர்களை எழுப்புங்க. ஊழியங்களுக்கு எழும்பட்டும். கொத்து கொத்தாய் மந்தையாய் உடைய ஊழியத்தை செய்ய எழும்புவார்களாகப்பா. எப்படி செய்ய போகிறபடியால், செய்து கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆவியானவர் கூட இருந்து நடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் எல்லா ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கடைசியாக ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபித்து நாம் முடிக்கலாம் ஜெபத்தை. இந்த நாட்களிலும் கூட அதிகமாக போதை பொருட்கள் நம்முடைய தேசத்துல இன்றைக்கு கூட நான் பார்க்குறேன் 18 கிலோ கஞ்சா பிடிபட்டிருக்கு. அது ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தான் அதை எடுத்துட்டு வராங்க. பாருங்க எப்படி துணிகரமா செய்கிறாங்க. அது மாதிரி இது டாஸ்மாக் கடைகள்லாம் ஆகோன்னு திறந்து கிடக்குது. எப்படி போகுது? இதெல்லாம் குடிச்சிட்டு எவ்வளவு பிள்ளைங்க எவ்வளவு வீட்டுல நிம்மதி இல்லாம இருக்காங்க. ஒரு வீட்டுல ஒரு தகப்பனார் நல்லா குடிச்சிட்டு வீட்டுல சாப்பாடு இருக்கான்னு பார்த்தா சாப்பாடு இல்லை. உடனே அங்க இருந்த ஒரு 16 வயசான வாலிப பிள்ளை 12ஆம் கிளாஸ் என்னதோ படிச்சுட்டு இருக்கா. அந்த பிள்ளைய அடிச்சு கண்டம் துண்டமா வெட்டி போட்டாரு. பாருங்க, எவ்வளவு துணிகரம், எவ்வளவு நிர்பந்தமான நிலைமை. பாருங்க, அவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. பாருங்க எப்படிப்பட்ட அது எல்லாம் காரணம் என்னது? குட்டி ஆவி. இந்த குட்டி ஆவி நம்முடைய தேசத்தை விட்டு மாறணும். டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடப்படணும். ஆண்டவரே, எப்படியாயிரம் இறக்க செய்யபடியா ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். 2 நிமிஷம் தான் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு இறங்குங்கப்பா. எத்தனை குடும்பங்கள சமாதானம் இல்லப்பா, பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லப்பா. ஆண்டவரே, ஆகாரம் கூட இல்லப்பா. ஆண்டவரே, கண்டந்துண்டமா பிள்ளைகள் வெட்டப்பட்டு போறாங்கப்பா. ஏசப்பா, மனம் இறங்குங்கப்பா. எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்குங்க. இந்த குட்டி வெறியின் ஆவிகளை கட்டி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். தேவன் எங்கள் தேசத்துக்கு ஒரு விமோசனத்தை கட்டளையிடுவீராக ராஜா. தேவன் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக ராஜா. பொல்லாத ஆவியின் கிரியைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லா அந்தகார லோகாதிபதிகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவர் எழுந்தருளுவீராக ராஜா. தேவன் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பாவுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள்ல
தேவன் இம்மட்டுமா எங்களை ஜெபிக்க வைத்தீங்க, உமக்கு நன்றி. ஆவியானவர் கூட இருந்து நடத்துனீங்க, நன்றி அப்பா. தொடர்ந்துள்ள மீதியான நேரத்திலையும் கூட இருங்கப்பா. இப்பொழுது என்னோடு கூட ஜெபித்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒரு விசை உம்முடைய கரத்தை அந்த பிள்ளைகள் மேல வைங்கப்பா. ஆண்டவரே, தங்களுடைய பாரங்களை மறந்து உம்முடைய ராஜ்யத்துக்காக சில காரியங்களுக்காக ஜெபித்த பிள்ளைகளுடைய காரியங்களை இந்த நாள்ல தேவன் ஜெய கிறிஸ்துவாய் பிள்ளைகளுக்கு முன்னாடி நிற்பீராக ராஜா. நீங்க பிள்ளைகளை ஜெய கிறிஸ்துவாய் அநேகருக்கு முன்பாக நிற்க வைங்கப்பா. நீங்க நில்லுங்க, உங்களுடைய பிள்ளைகளை நிற்க வைங்க ராஜா. நீங்க செய்ய நினைத்து தடைபடாதப்பா. நீ செய்தும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே, அப்படியே நீங்க செய்கிறதும் பெரிய பயங்கரமா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உண்மை ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் பெரிய காரியங்களை செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ள நாட்கள், தொடர்ந்துள்ள நேரம் முழுவதும் கூட இருங்க அப்பா. இந்த ஜெபத்தை நாங்கள் செய்யும்படியா எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் நன்றியை செலுத்துகிறோம். இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை நடத்துகிற தாசனை நீர் பலப்படுத்தும், குடும்பத்தை வேலையடைங்க, காத்துக்கொள்ளுங்க. இன்னும் அதிகமா இந்த ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. துதிக்கான மகிமை எல்லாம் அப்பாவுக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.